நேர்களே, விடாமுயற்சி அப்டேட் இல்லைனாங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா நிறுவனம் அஜித் சார் மேலே வந்து கேஸ் போட போகிறாங்க. ஏன்னா சங்கர் மேலே ஏற்கனவே போட்டாங்க. அது வந்து அவர் வந்து இந்தியன் 2 வந்து லேட் பண்ணிட்டாரு. அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப கால் ஷீட் அதிகமாக நேரங்களும் பண விரயமாக ஆச்சு அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அஜித் சார் வந்து இப்போ வேறு படத்துக்கு போகிறதுனால போயிட்டேன்னா மறுபடியும் 2025 தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் அவர் மேலே கேஸ் போடுவாங்க. இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டுருக்க நேரத்தில் அஜித் சாருக்கு இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லைக்காவே அதை வெளியிட்டிருக்காங்க. ஐயோ, தலைக்கு அடிபட்டுச்சா, என்னப்பா இது அப்படின்ற அதுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. தலைக்கு அடிபட்டுச்சா, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அடி இல்லை. தலை வந்து ஷூட்டிங்கில் அப்ராடில் வந்து ஒரு டேர்ன் அடிக்கிறப்போ கார் வந்து பெல்ட்டி அடித்து அவருக்கு அடிபட்டதுன்றதுன்னு தெரியல. பட் அவருக்கு பெரிய அடி இல்லைன்றது தான் நம்ம சொல்லணும். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லைக்காவுக்கும் அஜித் சாருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் ஓடிட்டுருக்கு. படமும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்கன்றதுக்காக லைக்கா வெளியிட்ட ஒரு வீடியோ தான் இது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்கிறவர் நம்ம அஜித் சார். பல பேர் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். அவரோட அப்டேட் எப்போ வரும்னு பார்த்துருந்தவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் சீன்ஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வச்சு செய்யலாம். இன்னும் ஒரு வாரத்துக்கு இதை ட்ரெயின் பிடிச்சி ஓட்டுவாங்க சமூக வலைதளங்களில். கடவுள் இருக்கிறாருன்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சி. நிறைய ஆக்ஷன் பார்த்த அஜித் சார் இதுலேருந்து மீண்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும்.